நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தில் முந்தானேத்து இரவு பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு கன்ஃபைட். முந்தானேத்து இரவுலேருந்து நேற்று அதிகாலை வரைக்கும் 3 பயங்கரவாதிகளை 2 டிஃப்ரெண்ட் என்கவுண்டர்ஸில் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் இன்ஃபில்ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணவங்க. அடுத்து அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜோரி மாவட்டத்தில், காஷ்மீரில் ரஜோரி மாவட்டத்தில் 3லேருந்து 4 பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. மிகப்பெரிய தேடுதல் வேட்டையில் நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்பயும் அங்கே சுச்சுவேஷன் பதற்றமாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே காஷ்மீரில் இப்படின்னா இன்னொரு பக்கம் அப்படியே பாகிஸ்தான் பக்கம் வந்துட்டு போவோம். அங்கே பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்திற்கு மிகப்பெரிய அடி. பாகிஸ்தான் சீனா இவங்களுடைய அந்த முதலீடு அப்படின்றது டோட்டலாக முடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அடுத்த மாதம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அசம்பிளி எலெக்ஷன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் சீனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு சம்பவத்தை, ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இந்தியாவுக்கு எதிராக செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது நண்பர்களே. ஏன்னா இப்போதைக்கு யாருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் ஏற்பட்டிருக்கு. காஷ்மீரில் அவங்க செய்யணும்னு நினச்ச விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியலை. இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால சிலிகுரி காரிடார்லையோ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் ஏதோ ஒரு பகுதியிலையோ சீனா அத்துமீறலில் ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்ஐசி சைடு நம்மளுடைய இராணுவத்தை அப்படியே ப்ரொவோக் பண்ணி தூண்டி விட்டுட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணால், நம்மளை கவனத்தை சிதறடிக்க விட்டால், இன்னொரு பக்கம் வேற ஒரு சைடு, அதாவது பாகிஸ்தான் சைட்லேருந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் இவங்க கூட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கை கோர்த்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க. வரப்போகிற நாட்களில் அது இன்னமும் தீவிரமடையலாம் அப்படின்றதான் நான் சொல்ல வர்றேன். இது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஜம்மு பகுதியில் அவ்வளோ பயங்கரவாதம் கிடையாது. அந்த இடத்துல மீண்டும் பயங்கரவாதத்தை கொண்டு வருவதற்கு பாகிஸ்தான் முயற்சி பண்ணாங்க. இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் நம்மளுக்கு இழப்புகள் இருந்தது. நம்மளுடைய இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இழப்புகள் அப்படின்றது இருந்தது. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டோம். இப்போ இந்த இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக முறியடிச்சு இருக்கிறோம். கூட வீடியோட தொடக்கத்தில் நான் சொன்னேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி, செப்டம்பர் 25ஆம் தேதி, அக்டோபர் 1ஆம் தேதி 3 கட்டமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. அங்கே வாக்குப்பதிவு நடக்க போகுது. ஸோ அதை எப்படியாவது சீர்குலைச்சிடணும், அங்கே அமைதியை சீர்குலைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பெரிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லையில் மிகப்பெரிய கன்ஃபைட்ஸ் பயங்கரவாதிகளுக்கும் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கும் இடையில் நடந்து இருக்கு. ஸோ இதையும் நம்ம இப்போ ஸ்டேபிளாக இருந்து ஒரு நிலையான ஒரு இடத்துல இருந்து நம்ம தடுத்து இருக்கிறோம். ஸோ பாகிஸ்தான் சீனாவினுடைய முயற்சி அப்படின்றது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தோல்வியில் போய் முடிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மாறா அவங்களுக்கு என்ன நடந்து இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பலுச்சிஸ்தானில் அவங்களுக்கு ஒரு பெரிய அடி. அங்கே ஒட்டுமொத்தமாக சீனாவினுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கு. இஷ்டத்துக்கு பலுச் போராளிகள் புகுந்து விளையாண்டுருக்கிறாங்க. பாகிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ தான் வாய் திறந்து பேசியிருக்கிறாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இங்கே வலிமை இல்லாமல் இருப்பதற்கு இடமே இல்லை, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பயங்கரவாதத்தை நம்ம கவுண்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு மாபெரும் இழப்பு. ஒட்டு மொத்தமாக 50 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்கிறாங்க. ஆனால் பலூச் போராளிகள் சொல்கிறது பாகிஸ்தான் இராணுவத்திற்கே பேரிழப்பு, 100 பேருக்கு மேலே நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பலூச் போராளிகள் சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வரும் காலத்தில் பாகிஸ்தானும் சீனாவும் இணைஞ்சு இந்தியாவுக்கு எதிராக எல்லைகளில் சம்பவங்கள் எதுவும் செய்ய முயற்சி பண்ணலாம் அப்படின்றதான் நான் சொல்ல வரேன் நண்பர்களே. இப்போ காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையில் நடந்த அந்த மோதலுக்கு நான் வரேன். மச்சில் செக்டார் அது குப்வாராவில் இருக்கு. ஸோ அந்த எல்ஓசி பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரவாதிகள் உள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அலர்ட்டாக இருந்த நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த இரவு நேரத்தில் மோசமான அந்த ஒரு வானிலை, சரியான விசிபிலிட்டி இல்லை, பார்வை அந்த நேரத்தில் சரியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் பயங்கரவாதிகளை துல்லியமாக தாக்கி அடிச்சிருக்கிறாங்க. 2 பயங்கரவாதிகளை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டேங்தார் செக்டாரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் குப்வாரா டிஸ்ட்ரிக்டில் தான். அந்த சைடு எல்ஓசியில் பயங்கரவாதிகள் உள்ளே வர முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அங்கேயும் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஒரு பயங்கரவாதியை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. பாகிஸ்தான் இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளே பயங்கரவாதிகளை பெரிய அளவுக்கு உள்ளே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி முயற்சி பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் தொடர் பின்னடைவு தான் அவங்களுக்கு. ஸோ அதனால் பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணும் விதத்தில் சீனா ஏதாவது செய்யலாம் அப்படின்றதான் நான் சொல்ல வரேன் நண்பர்களே. சீனாக்காரன் இவ்வளோ நாள் அமைதியாக எந்த குறைச்சலுமே பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஸோ நம்ம பக்கம் இப்போ அமைதியாக இருக்கிறான். ஆனால் பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை, ரொம்ப சிக்கலாக சூழ்நிலை இருக்குது. இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக் சுலிவான் பார்த்துக்கிட்டிங்கன்னா போயிருக்கிறாரு 3 நாள் அரசுமுறை பயணமாக. அங்கே போயிட்டு சைனாவினுடைய பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசியிருக்கிறாரு. அப்புறம் அந்த நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கியை சந்தித்து முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வாங்கி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு விடுத்ததாக கூறப்படுகிறது. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா,
நீங்கள் பிலிப்பைன்ஸோட தனியாக வந்து ஒரு பேக்ட் போட்டிருக்கீங்க, பிலிப்பைன்ஸை டிஃபெண்ட் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்காக எங்களுடைய இறையாண்மைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் தலையிடக்கூடாது, அதுக்காக சீனாவினுடைய அந்த இறையாண்மையை வந்துட்டு நீங்கள் சீண்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து ஜாக் சுலிவன் கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த கடந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜப்பானும் பிலிப்பைன்ஸும் அமெரிக்காவினுடைய க்ளோஸ் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். 2 நாடுகளுமே அமெரிக்காவோட பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கிறாங்க. 2 நாடுகளும் மிகப்பெரிய லெவலில் சீனா வந்து விமர்சிச்சிருக்கிறாங்க கடந்த ஒரு வாரத்தில். ஜப்பான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்களுடைய வான்பரப்பை சீனா வந்து வயலேட் பண்ணியிருக்கிறாங்க, சீனாவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து எங்களுடைய வான்பரப்புக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜப்பான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிலிப்பைன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் மேலாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சவுத் ஏஷியாவில் தெற்காசியாவில் அமைதியை மிகப்பெரிய லெவலில் சீர்குலைக்கிற நாடு அப்படின்னா அது சீனா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜேக் சுலிவன் வந்து முக்கியமாக சீனாவுக்கு போன காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கா ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பிலிப்பைன்ஸினுடைய அந்த கோஸ்ட்கார்ட் ஷிப், அந்த கப்பல்கள் வந்து அவங்களுடைய அந்த ஒரு ஐலண்ட் அதுக்கு வந்து போக விடாமல் சீனா வந்து தடுக்கிறாங்க. அந்த தாமஸ் ஷோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி தீவுகள் இருக்குது, அப்புறம் ஷபினா ஷோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு போக முடியலை, இவங்க வந்து தடுத்து இடிக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ அதனால் பிலிப்பைன்ஸினுடைய அந்த கோஸ்ட்கார்ட் கப்பல்களை எஸ்கார்ட் பண்ணி நம்ம வந்து பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அமெரிக்கா வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சீனா கிட்ட வந்துட்டு அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை வந்துட்டு வச்சிருப்பாங்க, நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கலன்னா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு அங்கே பரபரப்பான ஒரு சூழ்நிலை வந்து நிலவி வந்துட்டு இருக்கு நண்பர்களே. சரி, இப்போ அப்படியே வந்து இந்தியா சம்மந்தமான இன்னொரு முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன். தொடக்கத்திலே வந்துட்டு நான் சொல்லியிருக்கணும், நேற்று நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சத்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டாரு. என்ன அப்படின்னா, நேற்று நம்மளுடைய 2வது பலிஸ்டிக் நியூக்ளியர் சப்மரைன் ஐஎன்எஸ் அரிகாத்தை வந்துட்டு நம்ம கமிஷன் பண்ணிட்டோம். இந்தியன் நேவியில் வந்துட்டு அது இணைக்கப்பட்டு விட்டது. ஒரு மாபெரும் விஷயங்க. ஆனால் அதை பெரிய செய்தியாக வந்துட்டு வெளியிடலை, நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிடலை. ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி, இதில் நிறையா பாதுகாப்பு ரீதியிலான விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த விழாவுக்கு போனதை லைவ் கவரேஜ் பண்ணலை, அது சம்மந்தமான புகைப்படங்கள் வந்துட்டு வரல. ஸோ பெரிய ஒரு மீடியா கவரேஜ் அப்படின்றது இல்லை. அவர் சில மணி நேரம் தான் அந்த பேஸில் வந்துட்டு இருந்தார். விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சீக்ரெட் சப்மரைன் பேஸில் வந்துட்டு அவர் இருந்தார். ஸோ இப்போ வந்து அதை கமிஷன் பண்ணியாச்சு. இந்தியன் நேவியினுடைய பலம் அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த ஐஎன்எஸ் அரிகாத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா K-15 மிசைல்ஸ், K-15 மிசைல்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மிசைல்ஸ் வந்துட்டு இண்டக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மிசைலினுடைய ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 750 கிலோமீட்டர், 750 கிலோமீட்டர். இந்த மிசைல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமான ஒரு பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது. ரஷ்யாவினுடைய இஸ்காண்டர் மிசைல் மாதிரி இது வந்து ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகும் டிசைன் பண்ணுறப்ப. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாலிஸ்டிக் மிசைல் மாதிரி ஒரே பாதையில் வந்துட்டு போகாது. இதனுடைய ட்ரெஜெக்டரி அப்படின்றது, அந்த பாதை அப்படின்றது டார்கெட்டை நோக்கி போகும்போது வந்துட்டு மாறும். ஸோ இதை வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணிட முடியாது. இந்த நீர்மூழ்கி கப்பலை நம்ம இண்டெக்ட் பண்ணது யாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுடைய குஜராத் கோஸ்ட் லைன்லேருந்து நம்மளுடைய சைடில் இருந்துக்கிட்டே பாகிஸ்தானினுடைய முக்கியமான நகரங்களை நம்மளால் வந்துட்டு தவிடுபுடி ஆக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பே ஆஃப் பெங்காலினுடைய வடக்கு பகுதியில் இருந்து திபெத்தினுடைய ஒரு சில முக்கியமான இடங்களையும் வந்துட்டு இந்த K-15 மிசைலால் வந்துட்டு குறி வச்சு அடிக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம இந்த K-4 மிசைலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து ஐஎன்எஸ் அரிகாந்த்லேயும் ஐஎன்எஸ் அரிகாத்லேயும் வந்துட்டு இண்டெக்ட் பண்ணலை. அடுத்து நம்ம கமிஷன் பண்ண போகிற ஐஎன்எஸ் அரிந்தாமனில் தான் வந்துட்டு அதை நம்ம இண்டெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த K-4 மிசைலினுடைய ரேஞ்ச் வந்து 3500 கிலோமீட்டர். ஸ்பெசிஃபிக்காக அது வந்து சீனாவுக்காக வந்துட்டு நம்ம சீனாவை அடிப்பதற்காக வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மிசைல். ஸோ அதை வந்து நம்ம நிறையா முறை சோதனை பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம இன்னும் அதை வந்து ஆப்ரேஷன் ஆக்கலை, களத்துக்கு வந்துட்டு நம்ம அதை கொண்டு வரலை. இப்போதைக்கு நம்மக்கிட்ட 2 பாலிஸ்டிக் நியூக்ளியர் சப்மரைன் வந்துட்டு இருக்கு. SSBN அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இது மாபெரும் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே. இப்போ ஐஎன்எஸ் அரிகாத் நம்ம நேற்று இண்டெக்ட் பண்ணோம்ல, அதை வந்துட்டு S3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவோம். அடுத்து நம்ம கமிஷன் பண்ண போகிற ஐஎன்எஸ் அரிந்தாமனை வந்துட்டு S4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஐஎன்எஸ் அரிஹாந்த் முதல்ல நம்ம 2016 கமிஷன் பண்ணோம்ல, அதை வந்துட்டு S2, S3, S4. S1 வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம முதல்ல இண்டெக்ட் வாங்கின அந்த ஐஎன்எஸ் சக்ரா, அதை வந்து நம்ம திருப்பி ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டோம். அந்த ஐஎன்எஸ் சக்ரா வேணா லீஸ் பீரியட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. திருப்பி இப்போ லேட்டஸ்ட்டாக ரஷ்யா வந்துட்டு இண்டெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் வந்துட்டு நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து லீஸுக்கு எடுத்துக்க போகிறோம் நண்பர்களே. ஸோ நம்மளுடைய சப்மரைன் ஃப்ளீட் அப்படின்றது ஸ்ட்ராங்காகி வந்துகிட்டு இருக்கு. இது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய செட்பேக் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சீனாவினுடைய சப்மரைன் ஹண்டிங் கேப்பபிலிட்டி அப்படின்றது ரொம்ப வீக்கு. அதுவும் இந்தியன் ஓஷன் ரீஜனில் அவனால் நீர்மூழ்கி கப்பலை வந்துட்டு கண்டறியறதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு வந்துட்டு இல்லை. ஸோ அதனால் நம்மளுடைய அந்த சப்மரைன் டெப்ளாய்மெண்ட் அப்படின்றது
அவங்க இந்திய பெருங்கடலுக்குள்ளே வர்றப்போ அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரோ அவங்களுடைய போர்க்கப்பலோ வர்றப்போ வந்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். சரி, இப்போ இறுதியாக உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமான செய்தியோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். உக்ரைன் இப்போ அஃபிஷியலாக ஒத்துக்கிட்டாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு F-16 போர் விமானத்தை இழந்துட்டாங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. அதில் பயணித்த பைலட் ஒலக்ஸ்கி அப்படின்றவரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உக்ரைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து அவங்களுடைய மிசைலை வச்சு வந்துட்டு இந்த பிளேனை அடிக்கலை, இது வந்து தன்னால் கிராஷ் ஆயிடுச்சு, எதனால் கிராஷ் ஆச்சு அப்படின்றத நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யா சொல்லிட்டாங்க நாங்கள் தான் உக்ரைனுடைய ஒரு போர் விமானத்தை அடித்து காலி பண்ணோம், அது F-16 தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பைலட் வந்து எப்போ உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் திங்கக்கிழமை ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய மிசைல் அட்டாக்கை உக்ரைன் மீது வந்து தொடுத்தாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் 100 மிசைல் 100 ட்ரோனு. ஸோ அந்த சமயத்தில் இவர் வந்து F-16 போர் விமானத்தின் மூலமாக பல மிசைல்ஸை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணார். F-16 போர் விமானத்தை பெரிய அளவுக்கு வந்துட்டு பயன்படுத்தினார், உக்ரைன் நாட்டு மக்களை வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு காப்பாற்றினார். ஆனால் அந்த முக்கியமான வீர தீர செயல் புரிகிறப்போ அவர் வந்து வீரமரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி உக்ரைன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 6 F-16 போர் விமானங்கள் வந்து உக்ரைனுடைய கைவசம் வந்துட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு போர் விமானம் வந்து காலி ஆயிடுச்சு. போர் விமானம் வந்து 1 மாதம் தான் வந்து ஆகும், F-16 வந்து 1 மாதம் தான் வந்துட்டு ஆகும். அதுலேயே எப்படி ஒரு அடி. இப்போ அடுத்த மாதம் வந்து பைடன் கிட்ட வந்துட்டு ஜெலன்ஸ்கி ஒரு முக்கியமான ஒரு வெற்றி திட்டத்தை வந்துட்டு சொல்ல போகிறதா காட்ட போகிறதா வந்துட்டு சொன்னாங்க. இந்த நேரத்தில் ஒரு F-16 வேறு வந்துட்டு உக்ரைன் இழந்து நிற்கிறாங்க. நாட்டை வந்து கிட்டத்தட்ட 65 F-16 போர் விமானத்தை உக்ரைனுக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க, உறுதி அளிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த F-16 போர் விமானத்தினால ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்ற வந்துட்டு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது டொனஸ்க் பகுதியில் இன்ச் பை இன்ச்சாக ஸ்லோவாக அட்வான்ஸ் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைன் ஆர்மியினுடைய தலைமை கமாண்டர் சிர்ஸ்கி வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த பொக்ரோவ்ஸ்க் அப்படின்ற அந்த பகுதியை வந்து ரஷ்யா கைப்பற்ற பெரிய அளவுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க, மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. சுச்சுவேஷன் அங்கே ரொம்ப கடுமையாக வந்துட்டு இருக்குது, அங்கே வந்து நிறைய நாட்கள் வந்துட்டு இருந்தேன், அங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ உக்ரைன் அரசாங்கம் வெளியேற்றிட்டாங்க. ரஷ்யா மிகப்பெரிய ஒரு அட்லரி ஃபயரை வந்துட்டு அந்த நகரத்தின் மீது தொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, தொடர்ச்சியாக இந்த உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்றது எஸ்கலேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு, அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா வந்து ரொம்ப நிதானிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஒரு பகுதி அந்த கர்ஸ்க் ரீஜியனில் கிட்டத்தட்ட 1000 சதுர கிலோமீட்டர் அதுக்கு மேலேயும் வந்துட்டு உக்ரைன் கைப்பற்றிட்டாங்க. ஆனாலும் ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணாத மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுது. அதாவது டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க பயன்படுத்தலை, ரொம்ப அடக்கி வசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. வரும் காலத்தில் பெரிய பதிலடியை கொடுப்பதற்கு நிறையா ரஷ்யா வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நண்பர்களே, அமெரிக்காவில் அந்த ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நிறையா மாற்றங்கள் வந்துட்டு நடக்கலாம். அதை பற்றி வந்துட்டு நம்ம வரும் வீடியோஸில் வந்துட்டு பேசலாம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரை மையமாக வச்சு தான் நம்மளுடைய அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல், நம்மளுடைய எல்லை பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு மாறும். ஸோ காஷ்மீர் வந்து இந்தியன் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மோதல்களை வந்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. சீனா பாகிஸ்தான் 2 பேருமே கூட்டு களவாணிகள், நம்மளுக்கு எதிராக கை கோர்த்துட்டு பெரிய விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா முயற்சிகள் வந்து செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய வீரர்கள் ரொம்ப தைரியமாக பெரிய அளவுக்கு நம்மளுடைய எல்லையை வந்து பாதுகாத்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வீர வணக்கங்களை வந்துட்டு செலுத்திக்கலாம். ஜெய்ஹிந்த்.